தமிழ்நாட்டில் பாஜக சார்பில் போட்டியிடுவோரின் இரண்டாவது கட்ட பட்டியல் வெளியாகியுள்ளது. விருதுநகர் தொகுதியில் நடிகை ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் பாஜகவைச் சேர்ந்த 19 பேர், கூட்டணி கட்சி தலைவர்கள் 4 பேர் என 23 வேட்பாளர்கள் தாமரை சின்னத்தில் களமிறங்குகின்றனர். நேற்று முன்தினம் வெளியான 9 பேர் கொண்ட முதல் பட்டியலில் மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிக்கப்பட்டன. இதனையடுத்து நேற்று வெளியான வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் உள்ள 14 தொகுதிகள் மற்றும் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடுவோரின் விவரங்கள் வெளியாகின. அதன்படி திமுகவில் இருந்து பாஜகவுக்கு சென்ற முன்னாள் எம்பி KP ராமலிங்கத்திற்கு நாமக்கல் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாகவும் பின்னர் திமுகவில் ஒருமுறை மக்களவை ஒருமுறை மாநிலங்களவை எம்பியாக இருந்த KP ராமலிங்கம் தற்போது பாஜக சார்பில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாதேஸ்வரன், அதிமுகவின் தமிழ்மணியை எதிர்த்து போட்டியிடுகிறார். மதுரை தொகுதியில் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் போட்டியிடுகிறார். இவர் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசன், அதிமுக வேட்பாளர் சரவணனை எதிர்த்து தேர்தலை சந்திக்க உள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடும் சிதம்பரம் தொகுதியில் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்த கார்த்தியாயினி களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுகவில் இருந்தபோது 2011ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சி மேயராக இவர் வெற்றி பெற்றார். ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு நீதிமன்றம் தண்டனை விதித்தபோது நீதிபதி குன்காவுக்கு எதிராக மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி பரபரப்பை ஏற்படுத்திய கார்த்தியாயினி பின்னர் நீதிமன்ற உத்தரவை ஏற்று பகிரங்க மன்னிப்பு கோரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பாஜகவில் சேர்ந்த கார்த்தியாயினிக்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் பாஜகவுடன் தனது சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த நடிகர் சரத்குமாரின் மனைவியும் நடிகையுமான ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்கு வரும் ராதிகா கடும் போட்டி நிலவும் விருதுநகரில் பலப்பரட்சை நடத்தவுள்ளார். இதேபோல வடசென்னை தொகுதியில் வழக்கறிஞரான பால் கனகராஜ் முதல் முறையாக தேர்தலில் களமிறங்குகிறார். திருவள்ளூர் தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளரும் 2016ஆம் ஆண்டு பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தவருமான பாலகணபதியும், திருவண்ணாமலையில் பாஜக மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான அஸ்வத்தாமனும் போட்டியிடுகின்றனர். அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு சென்ற VV செந்தில்நாதன் தற்போது கரூர் தொகுதியில் களமிறங்க உள்ளார். நீண்ட காலம் பாஜகவில் உள்ள மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தத்திற்கு திருப்பூர் தொகுதியிலும் 1998ஆம் ஆண்டு முதல் கட்சி பொறுப்புகளில் இருந்து வரும் கோவை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் வசந்த் ராஜனுக்கு பொள்ளாச்சி தொகுதியிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்ட கருப்பு முருகானந்தம் தற்போது மீண்டும் தஞ்சை தொகுதியில் களமிறங்குகிறார். நாகை தொகுதியில் பாஜக சார்பில் SGM ரமேஷ் போட்டியிடுகிறார். இது தவிர பாஜக கூட்டணியில் உள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதியில் களம் காண்கிறார். அங்கு திமுக சார்பில் ராணி ஸ்ரீகுமார், அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி களமிறங்க வாய்ப்பு உள்ளதால் போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை தொகுதியில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல புதுச்சேரியில் பாஜக சார்பில் தற்போது அமைச்சராக உள்ள நமச்சிவாயம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். காங்கிரசின் வைத்திலிங்கம், அதிமுகவின் தமிழ்வேந்தனை எதிர்த்து அவர் களமிறங்குகிறார். இது தவிர விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் VS நந்தினி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு MLAவாக இருந்து ராஜினாமா செய்த விஜயதரணி MP-யாக வேண்டுமென விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் மக்களவைத் தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் பாஜக சார்பில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை.